வணக்கம். போஸ்டர்ஸ் எட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் ராம்குமார். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை சோழவந்தான் பகுதியில் நெற்பயிர்களில் புதிய வகை நோய் தாக்குதல், பெருமளவில் மகசூல் குறைந்துள்ளதால் விவசாயிகள் கவலை. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக குழந்தைகள் உயிர் தப்பிய நிலையில் புதிய கட்டடம் கட்டித்தர கோரிக்கை. சூளகிரி அருகே அமைந்துள்ள இயற்கை எழில் கொஞ்சும் துறை ஏரி, சிறுவர் பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைத்து தர பொதுமக்கள் கோரிக்கை. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவினால் மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிப்பு. பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகள் வேதனை. திருப்பூர் தாராபுரம் பகுதியில் குப்பைகள் குவிந்து கிடப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம். பாதிக்கப்பட்ட மக்களின் குமுறல்களை விளக்கும் செய்தி தொகுப்பு. சோழவந்தான் பகுதியில் நெற்பயிர்களில் புதிய வகை நோய் தாக்குதல் காரணமாக மகசூல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே ஊத்துக்குளி, தென்கரை, நாராயணபுரம் பகுதியில் கண்மாய் பாசனத்தில் சுமார் 1500 ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது. அமோக விளைச்சலுடன் நெற்பயிர்கள் அறுவடைக்கு தயாரான நிலையில் பயிர்களில் புதிய நோய் தாக்குதல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நெற்பயிர்கள் கருகி வருகின்றன. அறுவடைக்கு தயாரான பயிர்கள் திடீரென கருகி வருவதால் நிலைகுலைந்து போன விவசாயிகள் வேளாண் துறை அதிகாரிகளிடம் முறையிட்டுள்ளனர். ஆனால் அவர்களுக்கு சரியான பதில் கிடைக்காத நிலையில் பூச்சிக்கொல்லும் மருந்து அடித்தல், களைப்பயிர் எடுத்தல் என சுமார் 25,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் வரை செலவு செய்த நிலையில் அதுவும் பலனளிக்காமல் கதிர்கள் கருகி மகசூல் பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகம் எங்களுக்கு எந்த ஒரு நெல்லுமே வரல. 7 சிப்பை வருது ஒரு ஏக்கருக்கு. டிஎன்சியில் போட்டால் 7 சிப்பை வருது. அதே சமயத்தில் வைக்கலும் விலை இல்லை. விலை இல்லைன்னா காரணம் நீர் போட்டுறதுக்கு தண்ணி இருக்கனால, ரெண்டாவது மழை பெய்யறதுனால அந்த வைக்கலை வாங்க வரல யாரும். ஏன்னா மருந்து 3 மருந்து அடிக்கிறான். 3 மருந்துக்கே 15 ரூபா ஓடிடுது உங்களுக்கு. அப்படின்னு போகும்போது இந்த வட்டம் கூடுதலாக வரும். 40 ரூபா வரைக்கும் வருது. ஏக்கருக்கு 5 முதல் 10 சிற்பம் மட்டுமே விளைச்சல் வருவதால் அரசு அதிகாரிகள் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆண்டிப்பட்டி அருகே அரசு பள்ளியின் மேற்கூரை பெயர்ந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக குழந்தைகள் உயிர் தப்பினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே மரவப்பட்டி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இந்த பள்ளியில் மரவப்பட்டி கிராமத்தை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட வகுப்பறை கட்டடத்தில் மாணவ மாணவிகள் அமர்ந்து படித்து வருகின்றனர். இந்நிலையில் வழக்கம்போல் மாணவ மாணவிய வகுப்பறையில் அமர்ந்திருந்த போது எதிர்பாராத விதமாக பள்ளி கட்டடத்தின் மேற்கூரை சிமெண்ட் பூச்சுகள் திடீரென பெயர்ந்து விழுந்தன. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவ மாணவிய வகுப்பறையை விட்டு வெளியே ஓடின. நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இதையடுத்து வகுப்பறை பூட்டப்பட்டு மரத்தடியில் மாணவர்களை அமர வைத்து பாடம் நடத்தப்பட்டது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பழைய கட்டடத்தை இடித்து அகற்றிவிட்டு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பள்ளி முடிந்தவுடன் சிறுவர்களாக வெளியே வந்தோடனே கான் கட்டடம் அப்பாவுக்கு பிடிங்கி கீழே விழுந்து விட்டது. அதை எத்தனை அதிகாரிகளிடம் சொல்லி மனு கொடுத்துன்னு செஞ்சு இதுவரைக்கும் எந்த அதிகாரியுமே அதுவும் கண்டு வரவில்லை, பார்க்கவில்லை. உடனே இந்த பள்ளிக்கூடத்தை சீரமைத்து கொடுக்குமாறு தமிழக அரசை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தற்போது பிள்ளைகளை பாதுகாப்புக்காக வெளியிலே அமர்த்தி வைத்து பிள்ளைகளை பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார்கள். உடனடியாக அரசு அதிகாரிகள் இந்த பள்ளியின் மீது கவனம் செலுத்தி இந்த பள்ளியின் கட்டடத்தை முழுமையாக வேலை பார்த்து தருமாறு மாநில அரசை கேட்டுக்கொள்கிறோம். சூளகிரி அருகே துறை ஏரி பகுதியில் சிறுவர் பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைத்து தர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி அடுத்த பேரிகை சாலையில் சுமார் 55 ஏக்கர் பரப்பளவில் துறை ஏரி அமைந்துள்ளது. இந்த ஏரிக்கு ஹோசூர் கிழவரப்பள்ளி அணையில் இருந்து வருடத்திற்கு ஒரு முறை பாசனத்திற்காக உபரி நீர் திறந்து விடப்படும்.
இவ்வேரியில் நீர் முழுவதுமாக நிரம்பும்போது அப்பகுதியில் உள்ள கிராம மக்கள் மீன்களை ஏலத்திற்கு எடுத்து அதை வளர்த்து ஏற்றுமதி செய்து வருகின்றனர். மேலும் இந்த ஏரிக்கு வெளிநாட்டு பறவைகளும் வந்து செல்லும் நிலையில் இயற்கை எழில் சூழ்ந்து காணப்படுகின்றது. இதனால் சூளகிரி பகுதிக்கு மக்களின் பொழுதுபோக்கு அம்சமாக விளங்கும் துரை ஏரி பகுதியில் சிறுவர் பூங்கா மற்றும் படகு இல்லம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாள்களாக கோரிக்கை விடுத்து வருகின்றனர். பார்த்தீங்கன்னா வேகமாக வளர்ந்துட்டு வர நகரங்களில் தமிழ்நாட்டில் 2வது இடம் இருக்குது. அப்படி இருந்தாலும் இங்கே வந்து பொழுதுபோக்கு அம்சங்கள் எதுவும் இல்லை. இங்கே சூளகிரி இது பேரிக்க சாலையில் பார்த்தீங்கன்னா துரை ஏரி இருக்குது. 55 ஏக்கர் பரப்பளவில் இருக்க அந்த துரை ஏரியில் மழை காலங்களில் பெய்யக்கூடிய தண்ணீராலும் கிழவரப்பள்ளி அணையிலிருந்து விடக்கூடிய உபரி நீராலும் நீர் வந்து எப்பவுமே இருக்குது. பார்க்கவே அழகான காட்சியாக இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூங்காவோ இல்லை படகு இல்லமோ மாவட்ட நிர்வாகம் அமைச்சு கொடுத்ததுன்னா இந்த சூளகிரி நகர மக்களுக்கும் வயதானவர்கள் வந்து நடைபயிற்சி செல்லவும் குழந்தைகள் விளையாடவும் பயனுள்ளதாக இருக்கும்னு பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன். சங்கரன் கோவில் பகுதியில் நிலவி வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மல்லிகைப்பூ விளைச்சல் பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகைப்பூ சாகுபடி விவசாயிகள் அதிக அளவில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது சபரிமலை சீசன் மற்றும் முகூர்த்த நாள்கள் என்பதால் பூக்களின் தேவை அதிகரித்துள்ளது. ஆனால் தற்போது பருவநிலை மாற்றத்தால் மழை மற்றும் கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் பூ விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பூக்களின் தேவை அதிகரித்துள்ள நிலையில் விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகள் மிகுந்த வேதனைக்குள்ளாகி வருகின்றனர். சாமாண்டப்பட்டி அரசு பள்ளியில் ஒரு வாரமாக மழைநீர் தேங்கியுள்ளதால் காய்ச்சல் உள்ளிட்ட பாதிப்புகளால் மாணவர்கள் அவதிப்படுகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த சாமாண்டப்பட்டி பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் 70க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் பெய்த கனமழையினால் பள்ளி வளாகத்தில் மழைநீர் தேங்கி நின்றுள்ளது. இதனால் பள்ளி வளாகம் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. அத்துடன் கடந்த ஒரு வாரமாக ஆங்காங்கே மழைநீர் தேங்கி நிற்பதால் கொசுக்கள் உற்பத்தியாகி மாணவ மாணவியருக்கு சளி, காய்ச்சல் போன்ற தொற்று நோய் பரவி வருகின்றது. எனவே பள்ளி வளாகத்தில் உள்ள தண்ணீரை வெளியேற்றி மருத்துவ முகாம் அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பாரதியாரின் பிறந்தநாளை ஒட்டி வந்தவாசி அருகே உள்ள அரசு பள்ளியில் அனைத்து மாணவர்களும் பாரதியார் வேடமணிந்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மகாகவி பாரதியாரின் 143வது பிறந்தநாளான இன்று திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து கிராமத்தில் உள்ள ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் பாரதியார் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் பள்ளியில் உள்ள அனைத்து மாணவர்களோடு பாரதியார் வேடமணிந்து அணிவகுத்து வந்தது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. அத்துடன் பாரதியாரின் பாடல் வரிகளை ஒன்றிணைந்து பாடி அசத்தினர். மேலும் பாரதியின் வாழ்க்கை வரலாற்றை நாடகமாகவும் நடித்து காண்பித்தனர். பின்னர் மாணவர்களின் தனித்திறமை நிரூபிக்கும் வரையில் பாரதியார் வாசகங்களை படித்து காண்பித்து அனைவரையும் உற்சாகப்படுத்தினர். சிவகங்கை அருகே ஓய்வு பெற்ற அறிவியல் ஆசிரியர் 1330 திருக்குறளையும் தங்கு தடையின்றி கூறி அனைவரையும் வியப்பிலாழ்த்தி வருகிறார். சிவகங்கை மாவட்டம் சோழபுரம் பகுதியில் பாரதிய தேசிய வித்யாலயம் உயர்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகின்றது. இப்பள்ளியில் அறிவியல் ஆசிரியராக பணியாற்றி பின்னர் தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற்று ஓய்வு பெற்றவர் கண்ணப்பன் ஆசிரியர். நல்லாசிரியர் விருது பெற்ற இவர் தமிழ் மொழி மீது கொண்ட பற்றால் தனது 73வது வயதிலும் சிறந்த நினைவாற்றலோடு 1330 திருக்குறளையும் மேலிருந்து கீழாகவும் கீழிருந்து மேலாகவும் அதிகாரங்களை சொன்னாலும் மடமடவென ஒப்பித்து அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். 48 பதியேடு, 47 குற்றங்கள், 46 சித்திரம் சேராது, 129 உணர்ச்சி விரும்பல், 128 குறிப்பறிவுத்தல்,
127 அவர்வேன் விதும்பல். யாதன் யாதன் நீங்கியார் முதல் அதன் நிலன் 1980 அதிகாரம் கல்விப்படுத்தல் தானே அதிகாரம். வேறனா மறைபெறல் கூறார் கருதந்தால் எப்போன்று அரைபறை கண்ணார கருத்து. 999 அதிகாரம் சான்றாண்மை. தந்தை என்னோட்டான் கொள்ளனும் சொல் ஈன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன்மகனை சான்றோர் என கேட்டதாய் தம்மின் தம்மக்கள் அறிவுடமே மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் எளிது தந்தை மணி யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல் பொய்மை வாய்மை எடுத்த பிறகு தன்மை வைகவன். ஆசிரியருடன் 4 வயது சிறுமி புகழ்மதி திருக்குறளை மனப்பாடமாக ஒப்பித்து அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றார். எல்லா விளக்கும் விளக்குள்ள சான்றோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு பொய்யாமை பெய்யாமை ஆற்றி நனமுறை செய்யாமை செய்யாமை நன்று நன்றி மணப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மணப்பது நன்று காலத்தினால் சேர்ந்து சித்தனையும் ஞானத்தில் மானப்பெரிது தோன்றின் புகழோடு கற்றலின் மூலம் நினைவாற்றலை வளர்க்க முடியும் என்றும் மனப்பாட சக்தியை அதிகப்படுத்தும் என்பதையும் இளைஞர்கள் மத்தியில் நிரூபித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் தான் பணியாற்றிய பள்ளிக்கு சென்று திருக்குறளை ஒப்பித்து மாணவர்களுக்கு ஒரு ரோல் மாடலாக திகழ்ந்து வருகிறார் கண்ணப்பன் ஆசிரியர். இவருக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் என அனைவரும் பாராட்டு தெரிவித்தனர். நான் பணியாற்றிய காலத்திலே என் தமிழ் மீது எனக்கு இருந்த ஆர்வத்தினாலே 1100 குறளை அப்போது 2005 படித்து முடித்திருந்தேன். இருந்தாலும் 10-15 ஆண்டுகள் கழித்தாலும் நினைவில் கொள்ள வேண்டும் என்ற காரணத்தில் மீண்டும் அதை பயிர் செய்து அப்போது மேலிருந்து கீழாக படிக்கும் ஆற்றல் பெற்றிருந்தேன். இப்போது கீழிருந்து மேலாக ஒப்பிக்கும் திறனையும் குறள் சொன்னால் என்னையும் அதே மாதிரி அதிகாரங்கள் 133 தொடங்கி கடவுள் வாழ்த்து வரைக்கும் தலைகளாக சொல்லும் திறனையும் பெற்றுள்ளேன். இதை நான் எதற்காக சொல்கிறேன் என்றால் மாணவர்கள் இதை நினைவில் கொள்ள வேண்டும். திருக்குறளை படிக்கும் ஒரு திருக்குறள் முழுவதும் தெரிந்தாலே யாரிடம் 4 அடி 2 அடி கட்டணத்தில் வாயடி கையடி செல்லாது என்பது ஒரு வாக்கு. திருக்குறள் படித்தால் மாணவர்கள் வாழ்வில் மேம்படைவார்கள். என்னுடைய ஆசையெல்லாம் வருங்கால சந்ததியினர் திருக்குறளை பேண வேண்டும், படிக்க வேண்டும், கற்றதை நினைவில் கொள்ள வேண்டும் என்னுடைய ஆசை. சீர்காழியில் அதிக பனிப்பொழிவினால் சம்பா பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளதால் விவசாயிகள் மருந்து தெளிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதியில் கடந்த வாரத்தில் பெய்த கனமழையினால் சம்பா பயிர்களில் பூச்சி தாக்குதல் அதிகரித்துள்ளது. அத்துடன் தற்போது கடும் பனிப்பொழிவும் நிலவி வருவதால் இளம் சம்பா பயிர்களில் சோலைப்பூச்சி தாக்குதல், இலை சுருட்டு புகையான தாக்கம் உள்ளிட்ட நோய் தாக்குதல் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் பூச்சிக்கொல்லி மருந்துகளை ஸ்ப்ரேயர் மூலமாக வயல்களில் தெளிக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மயிலாடுதுறையில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக மூட்டையாக கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுவதால் சுகாதார சீர்கேடு நிலவி வருகின்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் 50க்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த இறைச்சி கடைகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளை சூளகிரியில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக கொட்டி விடுகின்றன. இரவு நேரங்களில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத போது மூட்டையாக கோழி இறைச்சி கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதோடு நாய் மற்றும் பன்றி உள்ளிட்ட கால்நடைகள் இழுத்துச் செல்வதால் சுகாதார சீர்கேடும் நிலவி வருகின்றது. அத்துடன் நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. எனவே அப்பகுதியை சுத்தப்படுத்தி இறைச்சி கழிவுகளை கொட்டுவதை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். போஸ்டர்ஸ் ஹெட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் மாவட்ட நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நுகர்வோர் பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இப்பேரணியை மாவட்ட ஆட்சியர் அருணா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் கல்லூரி மாணவிய மகளிர் சுய உதவிக்குழுக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் என பலரும் பங்கேற்றனர். பழைய பேருந்து நிலையத்திலிருந்து துவங்கிய பேரணி கீழராஜவீதி, பிருந்தாவனம் உள்ளிட்ட நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பொதுமக்களிடையே நுகர்வோர் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே ஈடன் கார்டன் லைன்ஸ் கிளப் சார்பில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது.
கிறிஸ்து பிறப்பை ஒட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு நல உதவிகள் வழங்கப்பட்டன. மாற்றுத்திறனாளிகளை மகிழ்விக்கும் வகையில் இன்னிசை கச்சேரி மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து சங்க விரிவாக்க தலைவர் கென்னடி ஏற்பாட்டில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு நல உதவிகள் வழங்கப்பட்டன. இதில் திண்டுக்கல், வத்தலகுண்டு உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று பயன்பெற்றனர். தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் பகுதியில் கிறிஸ்துவ ஆலயம் சார்பில் கிறிஸ்துமஸ் கீத பவனி நடைபெற்றது. கிறிஸ்து பிறப்பை முன்னிட்டு ஆலயங்களிலிருந்து சபை மக்களின் இல்லங்களுக்கு சென்று பாடல்களை பாடி கிறிஸ்து பிறப்பை அறிவிப்பது வழக்கம். அந்த வகையில் தென்காசி மாவட்டம் பாவுச்சத்திரம் பகுதியில் அமைந்துள்ள CSI கிறிஸ்து ஆலயத்திலிருந்து பாடகர் குழுவினர் கிறிஸ்து தாத்தாவுடன் வீடுகளுக்கு சென்று பாடல்களை பாடி கிறிஸ்து பிறப்பை அறிவித்தனர். பரிசு பொருட்களையும் வழங்கினர். நீலகிரி மாவட்டம் உதகையில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு நடைபயணம் நடைபெற்றது. உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை சார்பில் நடைபெற்ற விழிப்புணர்வு நடைபயணத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நடைபயணத்தில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர் பங்கேற்று நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வு குறித்த பதாகைகளை ஏந்தியபடி சென்றனர். போஸ்டர் சேட்கியர் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்கள் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டு களம். தேசிய அளவில் தடகள போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று நெல்லை மாணவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தேசிய அளவில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான 68வது தடகள போட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்றது. இப்போட்டிகளில் நெல்லையை சேர்ந்த தனியார் பள்ளி மாணவர் லேனிஸ் ஜோஷுவா கலந்து கொண்டார். குண்டு எறிதல் போட்டியில் பங்கேற்ற லேனிஸ் ஜோஷுவா 17.13 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து தங்கப்பதக்கம் வென்றார். மேலும் நெல்லையை சேர்ந்த மாணவி ஷாலினி தொடர் ஓட்ட பந்தயத்தில் வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தார். தேசிய அளவிலான தடகள போட்டியில் பதக்கங்களை வென்ற லேனிஸ் ஜோஷுவா, ஷாலினி ஆகியோருக்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர்.